ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மோத்தோ டிவி. இன்னைக்கு என்ன பார்க்க போனா 24/3/2026 கேரளா லாட்ரி கெஸிங் தான் பார்க்க போறோம். யார் கொடுக்கலாம் உங்களுக்கு தெரியும். ஸ்ரீசக்தி SS 512 தான் குழுக்கள். அதுக்கு முன்னாடி 23/3/2026 ரிசல்ட் எல்லாம் பார்த்துருப்பீங்க. வின்னிங் நம்பர் 785. இதை நம்ம அப்படியே டோட்டலா வின்னிங் கொடுத்துருக்கோம். வாங்க நம்ம எந்த மாதிரி வின்னிங் கொடுத்துருக்கோம் எல்லாத்தையும் டோட்டலா காட்டுற ஏகப்பட்ட பெஸ்ட் கமால்லாம் இருக்காங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை என்னைக்கா நீங்க ஃபர்ஸ்ட் டைம் ரெகுலராகவோ பார்க்கற மாட்டேன் இருந்தால் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஏன்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தா மட்டும்தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேரும். ஸோ டோன்ட் டிலே, சப்ஸ்கிரைப் பண்ண பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. நம்ம வீடியோ கொஞ்சம் ரெகுலரா வாட்ச் பண்ணுங்க. 785 என்னோட கெஸிங் எப்படி அமைஞ்சிருக்கு ஃபர்ஸ்ட் அதை பார்த்துடலாம். அதான் நிறைய பேர் நினைச்சிருப்பீங்க நான் வீடியோ போட்டனா இல்லையான்னு. ஸோ இன்னைக்கு காலையில வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அந்த வீடியோல வின்னிங் பார்த்தலாம். ஏ போர்டு 7 சொல்லியிருந்தேன். அதே மாதிரி ஏ போர்டு 7 பாஸ் ஆயிருக்கு, பி போர்டு 8 பாஸ் ஆயிருக்கு, சி போர்டு 5 அப்படியே பாஸ் ஆயிருக்கு. ஆக்சுவலா 857 நான் பாக்ஸ் சொல்லியிருந்தேன். ஆக்சுவலா லைவ்ல கொண்டு இந்த நம்பர் நான் சொல்லியிருந்தேன். நீங்க நோட் பண்ணி தான் தெரிஞ்சிருக்கும். இந்த நம்பர் நீங்க போட்டுதான் கூட ஏபிசி டோட்டலா வின் பண்ணிருக்கலாம். அது மட்டும் இல்லாம ஆல் போர்டை பொறுத்தவரை 8 மட்டும் தான் பாஸ் ஆயிருக்கு. அதே மட்டும் லைவ்ல நம்ம ப்ரெடிக்ட் பண்ண நம்பர் 8, 7 உங்களோட கமாண்ட் வச்சு எடுத்த நம்பர் 8, 7 டோட்டலா பாஸ் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம இதுல பாத்தீங்கன்னா லைவ் அவர் டார்கெட்ல 7, 5 அதிகமா நான் ஃபோக்கஸ் பண்ணியிருந்தோம். அதே மட்டும் 7, 5 டோட்டலா வின் ஆயிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட என்னோட கெஸிங் டோட்டலா வின் ஆயிருக்கு. உங்க கெஸிங்ல ஏசி வின் ஆயிருக்கு, டெஸ்ட் மிஸ்ல போயிருக்கு. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்ன கெஸிங் நல்லபடியா எடுத்திருக்கேன். ஸோ வீடியோ எங்கேயும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. 785 பெஸ்ட் கமாண்ட் பார்த்துடலாம். கமாண்ட் பண்ணிய அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நன்றி. இந்த பெஸ்ட் கமாண்ட் எப்படி இருப்போம் உங்களுக்கு தெரியும். நீங்க பண்ற கமாண்ட்ல ஏபிசி இல்லைனா பிசி இல்லைனா சி போர்டு நீங்க கொடுக்குற ஆல் போர்டில் 1 நம்பர் 2 நம்பர் பாஸ் ஆயிடுதா உங்க நேமோட நான் சொல்லிட்டு இருக்கேன். நான் ஏன் இவங்க பேரெல்லாம் சொல்றேன்னா இவங்களும் இந்த வீடியோக்கிலையும் கமாண்ட் பண்ணுவாங்க. நம்ம சேனல்ல தாங்க ஏகப்பட்ட பெஸ்ட் கமாண்ட்லாம் இருக்காங்க. தயவு செய்து கமாண்ட் செக்ஷனை போய் பாருங்க. நீங்களும் உங்களோட கெஸிங் நம்பரை கமாண்ட் பண்ணுங்க. ஸோ ருக்மணி ஆல் போர்டு 8 அருமையா டார்கெட் பண்ணிருந்தாங்க. ஐயப்பன் ஏ போர்டு 7 டார்கெட் பண்ணாங்க. ஆரோக்கியதாஸ் வேற லெவல் 7, 8 தான் சொல்லியிருந்தாப்புல. அதே மாதிரி 7, 8 டோட்டலா வின் ஆயிருந்துச்சு. சரவணன் ஆல் போர்டு 5 டார்கெட் பண்ணிருந்தாங்க. ஜேகே பாக்ஸ் போடும் பட்சத்தில் ஏசி இதெல்லாம் ஏசியில நான் டெஸ்ட் மிஸ்ல எடுக்கிறதுனால கெஸிங் தல ரமேஷ் என்னைக்கு வேற லெவலுங்க. ஸோ டாப் கெஸர் என்னைக்கும். ஸோ இவர் பாக்ஸ் போடும் பட்சத்தில் ஏபிசி டோட்டலா வின் பண்ணியிருக்காரு. சொன்னால கெஸிங். அதே மட்டும் அண்ணா ஆல் போர்டு 8, செல்வம் ஆல் போர்டு 8 தான் சொல்லியிருந்தாப்புல. அதே மாதிரி ஆல் போர்டு 8 பாஸ் ஆயிருக்கு. கே ஆறுமுகம் வேற லெவல் கெஸிங் ஏசி அண்ட் ஆல் போர்டு 8 அருமையா டார்கெட் பண்ணுங்க. ஆதி பி போர்டு 8 அருமையா டார்கெட் பண்ணிருந்தாங்க. முகமது ஆல் போர்டு 7 அருமையா டார்கெட் பண்ணிருந்தாப்புல. நடராஜன் பாக்ஸ் போடும் பட்சத்தில் பிசி. நான் திரும்ப சொல்றேன்னா நீங்க எந்த அளவுக்கு பாக்ஸ் போடுறீங்களோ அந்த அளவுக்கு பிசியோ இல்லைன்னா ஏபிசியோ வின் பண்ண உங்களுக்கு சான்ஸ் அதிகமாகவே இருக்கு. முடிஞ்ச அளவு பாக்ஸ் போட மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். சொல்ல பாக்ஸ் போடுங்க. அதே மாதிரி தினேஷ் டி பாக்ஸ் போடும் பட்சத்தில் ஏசி. மன்சூர் ஆல் போர்டு 8, செல்வராஜ் ஓமனா ஆல் போர்டு 7, ராஜேஷ் ஆல் போர்டு 7, அதே போல மீனாட்சி சுந்தரம் ஆல் போர்டு 5 டார்கெட் பண்ணிருந்தா. அப்ப செந்தில்குமார் ஆல் போர்டு 5, பாண்டியராஜன் ஆல் போர்டு 5. ஸோ நிறைய பேர் லைவ்லயும் 5 தான் அருமையா டார்கெட் பண்ணுவீங்க. நம்மளும் 5 அருமையா ஆல் போர்ட்லயும் கொடுத்துருந்தோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் யுவர் கமெண்ட். இவங்க மட்டும் இல்ல, நீ ஏகப்பட்ட பேர் கமெண்ட் பண்ணுவாங்க. மறக்காம கமெண்ட் செக்ஷனையும் போய் ஒரு பார்வை போய் பாருங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இன்னைக்கு நம்ம வீடியோ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் ரெகுலராக பார்க்குற மாதிரி இருந்தால் ஒரே ஒரு லைக் ஒன்று கொடுத்துட்டு பாருங்க. நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்கு தாங்க எனக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்ண கொஞ்சம் என்கரேஜா மோட்டிவேஷன் அமைதி. ஒரு லைக் ஒன்று கொடுத்துட்டு பாருங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. அதே மாதிரி வீடியோ மறக்காம ஷேர் பண்ணுங்க. உங்க ஃபேஸ்புக் குரூப் இருக்கும், வாட்ஸ்அப் குரூப் இருக்கும், டெலிகிராம் குரூப் இருக்கும். அந்த குரூப்ல வீடியோ ஷேர் பண்ணுங்க. நான் ஏன் ஷேர் பண்ண சொன்னா நீங்க எந்த அளவுக்கு ஷேர் பண்றீங்களோ அந்த அளவுக்கு கமெண்ட்ஸ் அதிகமா இருக்கும். எந்த அளவுக்கு கமெண்ட் அதிகமா வருதோ நான் லைவ்ல வரப்ப என்னால இன்னும் ஈஸியா வின்னிங் நம்ம எடுத்துற முடியும். டபுள்ஸ் ஓரியன்டா இன்னும் எந்த மாதிரி நம்பர் ஃபோக்கஸ் ஆகுது எல்லாத்தையும் என்னால ஈஸியா எடுத்துற முடியும். தயவு செய்து உங்களுக்கு கமெண்ட் பதிவு பண்ணுங்க. லைவ் வர ஒன்னு பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி விட்டுருங்க. நான் லைவ் வந்த உடனே உங்க நோட்டிபிகேஷன் பட்ல வந்து சேர்ந்துடும். நீங்களும் கூட லைவ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஏபிசி நம்பர் பார்த்தலாம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோட ட்ரிக்ல எடுத்த வீடியோங்க. வீடியோ எப்படி நான் சொல்றேன் ட்ரிக்ஸ் எப்படின்னு வீடியோ நடுவில். அதே மட்டும் ஏ போர்டை பொறுத்த முடியாது 1, 6, பி போர்டை பொறுத்த முடியும் 9, 0, சி போர்டை பொறுத்த முடியும் 8, 2, சப்போர்ட் நம்பரா 3 கொண்டு வந்திருக்கேன். 3 உங்களுக்கு தெரியும். ஏபிசி நம்பர் எதுல வேணா அமையும். இந்த நம்பர் உங்க கெஸிங்லயோ இல்ல உங்க ட்ரிக்லயோ இல்ல உங்க கணக்கு வழக்குல இருக்கான்னு பாருங்க. இருந்தால் கண்டிப்பா எடுத்து பிளே பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். மிஸ் பண்ணிடாதீங்க. அதே மட்டும் உங்களோட ஏ போர்டு நம்பர் என்ன, பி போர்டு நம்பர் என்ன, சி போர்டு நம்பர் என்ன எல்லாத்தையும் கமெண்ட் பண்ண மறக்கவே மறக்காதீங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு கமெண்டும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். தயவு செய்து உங்க கமெண்டை நீங்க பதிவு பண்ண மறக்காதீங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் திரும்ப சொல்றேன், பாக்ஸ் ரொம்ப முக்கியம். பாக்ஸ் எப்படின்னு உங்களுக்கு தெளிவா சொல்றேன். ஏபிபிசி ஏசி போர்டில் கொஞ்சம் மறந்துடாதீங்க. இதே மட்டும் இந்த நம்பர்ல நம்ம ஏபிசி நம்ம மிக்சிங் 3 டிஜிட் நம்பர் பார்த்தலாம். நீங்க ஒரு நம்பரோ 2 நம்பர் தான் கெஸ் பண்ணிட்டு இந்த வீடியோ பார்க்குற மாதிரி இருந்தால்
இந்த போர்டை கொஞ்சம் மேஜரா ஃபோக்கஸ் பண்ணி பாருங்க. நீங்க கெஸ் பண்ண நம்பர் இந்த போர்டில் இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாக்ஸ் போட ட்ரை பண்ணுங்க. அதே மட்டும் 198, 602, 961 மேல கொஞ்சம் கண்ணு இருக்கட்டும். அதே மட்டும் 082, 163, 962, 810, 309, 883, 437 இந்த மாதிரி நம்பர் உங்க கெஸ்ஸிங் லெவல், உங்க ட்ரிக்ல, உங்க கணக்கு வழக்கில் இருக்கான்னு பாருங்க. இருந்தால் கொஞ்சம் கண்டிப்பா எடுத்து ப்ளே பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ், மிஸ் பண்ணிடாதீங்க. அதே மட்டும் உங்களோட 3 டிஜிட் நம்பர் என்னவோ அதையும் கமெண்ட் பண்ண மறக்கவே மறக்காதீங்க. அடுத்து ஏபிபிசி ஏசி நம்பர் பார்த்தலாம். இது ஒரு தனி ட்ரிக் தாங்க. நான் இது எப்படி ஃபர்ஸ்ட் பாக்ஸ் போன உங்களுக்கு தெளிவாக சொல்றேன். நாளைக்கு நீங்க ஒரு நம்பர் டார்கெட் பண்ண போறீங்க. எனக்கு வந்து நாளைக்கு ஒரு 3 நீங்க பிளான் பண்ண போறீங்கன்னு வைங்களேன். 3 எனக்கு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இப்போ 3க்கு பின்னாடி 7 அமைஞ்சிருக்கு, 3க்கு முன்னாடி 6 அமைஞ்சிருக்கு. இந்த 637 பாக்ஸ் போடுங்க. பாக்ஸ் போடுறது எப்படின்னா 673 இல்லாட்டி 736 இல்லாட்டி 763 இதான் பாக்ஸ் போட மெத்தடுங்க. அதே மாதிரி 367 இல்லை 376 இது மாதிரி 6 நம்பர் அமையும். அந்த 6 நம்பர்ல இருந்து உங்களுக்கு பிடிச்ச ஒரு 3 நம்பர் மட்டும் எடுத்து ப்ளே பண்ணுங்க. கண்டிப்பா பிசிக்கோ ஏபிசிக்கோ வாய்ப்பு மிக அதிகம். இதுல பாத்தீங்கன்னா 72, 19, 58, 04, 37, 41, 63, 80, 96, 25 இந்த நம்ம உங்க கெஸிங்ல இருந்தா பாருங்க. இருந்தாலும் கண்டிப்பா எடுத்து ப்ளே பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ், மிஸ் பண்ணிடாதீங்க. முடிஞ்ச அளவு பாக்ஸ் போட டைப் பண்ணுங்க. அதே மாதிரி வீடியோ ஸ்டார்டிங்ல சொல்லியிருப்பேன் ட்ரிக்ஸ்னு. ட்ரிக்ஸ் ஒரு சின்ன டெமோ பார்த்துடலாம். நம்ம வீடியோ மோத்தோ டிவி பிளேலிஸ்ட்ல போனீங்கன்னு வைங்களேன், ஒரே ஒரு பிளேலிஸ்ட் நான் கொடுத்துருப்பேன். அந்த பிளேலிஸ்ட்ல ஏபிசி நம்பர் எப்படி இருக்கிறது, பிசி நம்பர் எப்படி இருக்கிறது, சி போர்டு மீன்ஸ் ஆல் போர்டு நம்பர் எப்படி இருக்கிறது, ஸோ கேலண்டர் கெஸிங்னா என்ன, அதோட இம்பார்ட்டன் எப்படி அமையும், பவர் நம்பரோட பெனிஃபிட் என்ன, எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். மறக்காம விசிட் பண்ணி பாருங்க. நீங்களே ஒரு அருமையான வின்னிங் நம்பர் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்து பவர் நம்பர் பார்த்துடலாம். பவர் நம்பரை பொறுத்த முடியும் ஒன்னே ஒன்று தாங்க. அதுக்கு லக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். பவர் நம்பரை பொறுத்த முடியும் உங்களுக்கு எந்த ஒரு கெஸிங்குமே பண்ண தெரியல, நான் ஏதோ நம்பர் குத்து மதிப்பா நான் எடுத்து ப்ளே பண்ணுவேன், அப்படிப்பட்ட நீங்க தனி நம்பரா இருக்கும் பட்சத்தில் வாரத்துல 7 நாளுமே இந்த பவர் நம்பரை மட்டும் எடுத்து ப்ளே பண்ணுங்க. கண்டிப்பா சொல்ற 2 days கிட்ட நீங்க பிசிஓ ஏபிசிஓ வின் பண்ண கொஞ்சம் சான்ஸ் அதிகமா இருக்கு. அது திரும்ப சொல்ல அதிகமா ப்ளே பண்ணாதீங்க. ஒரு நம்பர் அதிகபட்சம் போன 2 நம்பர், இந்த 2 நம்பர் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி விளையாடுங்க. அதிகமா ப்ளே பண்ண வேண்டாம். இதுல பார்த்தா 754, 417, 035 ஸோ உங்க லக் எப்படி அமைது பார்க்கலாம். அடுத்து டபுள்ஸை பார்த்தா டபுள்ஸை பொறுத்த முடியும் டபுள் 3 கொடுத்துருக்கு. அதனால ஒரு கொஸ்டின் மார்க்னா டபுள்ஸ் அந்த அளவுக்கு நான் ப்ளே பண்ண மாட்டேன். என்னோட பிளேயிங் ஃபுல் பாக்ஸ் ஓரியன்டா இருக்கும். ஆக்சுவலாக 2 நம்பர் சூஸ் பண்ணி 2 நம்பர் பாக்ஸ் போடுவேன். மேக்ஸிமம் அதிகபட்சம் ஒரு நம்பர், ரொம்ப ரேராக தான் 2 நம்பருக்கு போவேன். அதுக்கு உங்களோட கமாண்டை நான் பார்த்துட்டே இருப்பேன். எந்த மாதிரி நம்பர் அமையுது, எந்த மாதிரி நீங்க டபுள்ஸ் ஃபோக்கஸ் பண்றீங்க, அது ஓரியன்டா தான் நான் லைவ்ல வருவேன். லைவ்ல எந்த மாதிரி நம்பர் அமையுது, எந்த மாதிரி நம்பர் ஃபோக்கஸ் ஆகுது, எந்த மாதிரி நம்பர் டபுள்ஸ் வருது, எல்லாமே நம்ம டோட்டலா டிஸ்கஸ் பண்ணலாம். மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி விட்டுருங்க. டபுள்ஸ் அமைதா இல்லையான்னு நம்ம லைவ்ல டிஸ்கஸ் பண்ணலாம். அடுத்து ஆல் போர்டு பார்த்தலாம். ஆல் போர்டை பொறுத்த முடியும் 3, 8ல இருந்து 3, 2ல இருந்து 1 நம்பர் இறங்குறதுக்கும் அகைன் 8 இறங்குறதுக்கும் கொஞ்சம் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதே மாதிரி நிறைய பேர் நல்ல விதமா ஆல் போர்டு நம்பர் கமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அதே மாதிரி உங்களோட ஆல் போர்டு நம்பர் என்னவோ அதையும் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. இன்று வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. பபாய்.